கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த அருமையான வேளையிலும் நம்ம பார்க்க போகிற வசனம் ஏசாயா 40:29. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். ஹல்லேலூயா. சோர்ந்து போகிறவன், சத்துவம் இல்லாதவன், இந்த மாதிரி உள்ள ஜனங்க இன்னைக்கு உலகத்தில் எத்தனை பேர் இருக்காங்க பாருங்களேன். நிறைய பேர் இருக்காங்க, சோர்ந்து போயிருக்காங்க. அவங்களுக்கு என்ன அந்த சோர்வுக்கு காரணம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நிறைய அவங்கள சுற்றி இருக்கிற பிரச்சனைகள் அவங்கள சோர்வுக்குள்ளே கொண்டு போயிடுது. என்ன வாழ்க்கைப்பா, இனி என்னத்தை நான் வாழ்ந்து பெரிய சாதிக்க போகிறேன், எனக்கு ரொம்ப வெறுப்பாக இருக்குது, லைஃபே எனக்கு ஒரு மிசரபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியவங்கள பார்க்குறோம். அப்படி உள்ளவங்க ரொம்ப ஏழ்மையாக இருக்கிறாங்கன்னு சொல்லி பார்க்குறீங்களா? இல்லைன்னா அவங்க என்ன மாதிரி உள்ள ஆட்கள் இப்படி சோர்வில் இருக்காங்கன்னா, நல்லா படித்தவங்க, நல்லா வேலை பார்க்குறவங்க, நல்லா சம்பாதிக்கிறவங்க, ஸ்பெஷலி ஐடியில் இருக்கிறவங்க இதை மாதிரி சொல்கிறத நம்ம பார்க்குறோம். கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்பாக பார்த்திங்கன்னா, பெங்களூரில் நிறைய இந்த மாதிரி ஐடி பர்சனல் சூசைட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. அப்போ ஒரு டேட்டா எடுத்தப்போ இந்த மாதிரி உள்ள டிப்ரெஷனுக்குள்ளே இருக்காங்க இவங்க அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சாங்க. அதை போட்டிருந்தாங்க, எல்லாருக்குமே தெரியும் அது. அந்த மாதிரி உள்ள ஒரு சோர்வு பாருங்கள், அவங்களுக்கு நெக்ஸ்ட் மூவ் என்னன்னே தெரியாது. அப்படி மைண்ட் பிளாக் ஆகிருக்கும், மைண்ட் பிளாங்க் ஆகிருக்கும். வாட் நெக்ஸ்ட் அப்படின்னா ஒன்றும் தெரியாது அவங்களுக்கு. அவங்க எத்தனை நாளைக்கு சாப்பிடாமல் இருந்தாங்களோ, தண்ணி குடிக்காமல் இருந்தாங்களோ, ரொம்ப அது ஒரு மாதிரி ஒரு ஸ்டேஜ் அது. அந்த மாதிரி ஒரு சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம் அவங்க, அதாவது மைண்ட் அவ்வளோ தூரம் அவங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகிருக்கு. ஸோ அவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அந்த மாதிரி உள்ளவங்களுக்கெல்லாம் ஆண்டவர் எப்படி உதவி செய்கிறேன்னு சொல்லியிருக்காரு பாருங்க. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து, அவர் பலன் கொடுக்குறாரு. அவங்க சாப்பிடாமல் இருக்கலாம், பட் ஸ்ட்ரென்த் வில் கம் ஃப்ரம் காட். காட் ஆல்மைட்டி. எவ்வளோ ஒரு சந்தோஷமான ஒரு செய்தி பாருங்கள். கர்த்தர் அவங்கள பலப்படுத்துவார். அவங்களே நினைப்பாங்க, என்னடா நம்ம இப்படி இருக்கோம், ஆனாலும் இன்றைக்கி ஒரு மாதிரி பலனாக இருக்கோமே, சோர்வு எங்கே போச்சுன்னே தெரிலையே, பரவாயில்ல அப்படின்னு அவங்க நினைக்கிற அளவுக்கு கர்த்தர் அவங்களுக்கு செய்வார். அவங்க உண்மையிலேயே ஆண்டவரை நேசிக்கிற பிள்ளைங்கன்னா என்ன மாதிரி ஒரு சூழ்நிலைனாலும் ஆண்டவர் அதை மாற்றி கொடுத்துருவார்ல. அதனால அவங்களுக்கு ஸ்ட்ரென்த்து பயங்கரமாக கர்த்தர்கிட்ட இருந்து வரும். அவர் வார்த்தை சொன்ன மாதிரி அவர் செய்வார். சோர்ந்து இருக்கிறவங்க எப்போதும் சோர்ந்து இருக்கணுங்கிறது கிடையாது. அந்த சோர்வில் இருந்து பலன் கொடுத்து ஆண்டவர் தூக்கி எடுப்பார் பாருங்க. ஹல்லேலூயா. அது மாத்திரம் இல்லை, சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். சத்துவம் அது ஒரு வீக்னஸ்ஸு, ரொம்ப வீக்காக இருக்காங்க, பாடியில் ஒரு சத்துவே இல்லை. அப்படி இருக்கக்கூடிய வீக் பீப்புளையும் ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா, ஸ்ட்ரென்த்து கொடுத்து அவங்க ஸ்ட்ரென்த்தை பெருக பண்ணுகிறாரு. அந்த சத்துவத்தை கொடுத்து பெருக பண்ணுகிறாரு ஆண்டவர். சத்துவம் இல்லாத வீக்லிங்ஸாக இருக்கலாம், சோர்ந்து போயிருக்கிறவங்களாக இருக்கலாம், எப்படி உள்ள நிலைமையில் இருந்தாலும் இயேசு போகிறவங்களுக்கு அந்த நிலைமையிலேருந்து அவர் தூக்கி எடுத்துருவார். ஹல்லேலூயா. அவர் காட் இஸ் அ கிரேட் காட். நம்ம இருக்கிற நிலைமையில் நம்மளை மீட் பண்ணுவார் பாருங்கள். எந்த சூழ்நிலையில் சிக்குண்டு இருக்கோமோ அங்கே வருவார். க்ளீனாக நம்மளை கிளியர் பண்ணி நம்மளை இருக்கக்கூடிய மென்டல் டார்ச்சர் எல்லாத்தையும் நீக்கி போட்டு ஒரு பெரிய பலனை நமக்கு கொடுப்பாரு ஆண்டவருடைய வசனம். நெகேமியா 8:10 சொல்லியிருக்கு, உங்களுடைய பலனே உங்களுக்கு, நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறது தான் உங்களுக்கு பலன். நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறது பலன். அப்போ சோர்ந்து இருக்கிறவங்களுக்கு எப்படி சந்தோஷம் வரும்? வீக்காக இருக்கிறவங்களுக்கு எப்படி சந்தோஷம் வரும்? சந்தோஷமே இருக்காது. ரொம்ப டயர்டாக இருப்பாங்க, ரொம்ப சோர்ந்து இருப்பாங்க, ரொம்ப கஷ்டமாக இருப்பாங்க. அவங்களுக்கு வார்த்தை, ஒரு சந்தோஷமான வார்த்தை ஒன்று கூட வாயில் வராது. அப்படி உள்ள சூழ்நிலை இருக்கிறவங்கள தான் ஆண்டவர் நேசிக்கிறார், ரொம்ப நேசிக்கிறார். அவங்க பக்கத்தில் அவங்களுக்கு செய்ய வேண்டிய உதவிகள் எல்லாம் நான் செய்கிறேன், நான் இருக்கேன்னு சொல்லி செய்கிறார். ஆண்டவரை போல் ஒருத்தரை எங்கேயுமே நீங்கள் பார்க்க முடியாது. உலகம் ஃபுல்லாக தேடினாலும் கடைசியில் ஜீசஸ் இஸ் மை லார்டுன்றுவீங்க. இன்றைக்கி பாருங்கள், உலகத்தில் எத்தனை பேர் இயேசுவை அறியாதவங்களாக இருந்தாங்க ஒரு காலத்தில். ரொம்ப முரட்டாட்டமாக இருந்தவங்கெல்லாம் கூட இன்றைக்கி யூடியூப்பில் போடுறாங்க, இவர் இவ்வளோ ஒரு இதாக இருந்தார், நாஸ்திகனாக இருந்தார், இவர் ஜீசஸ் இஸ் லார்டுன்னு வந்துட்டார், இவர் ஒரு முஸ்லீம் சகோதரன், இவர் இயேசுவே தெய்வம்னு வந்துட்டார். அந்த மாதிரி
ஊசாரிகள் நிறைய பேர் இயேசுவை தெய்வம்னு சொல்லிட்டு வராங்க. ஸோ இயேசுவை பற்றி ருசி பார்த்துட்டாங்கன்னா, இயேசு யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, அப்பா அவங்க வாழ்க்கையில் வரக்கூடிய சந்தோஷம் அளவு கிடையாது, அதுக்கு அளவே கிடையாது. அப்படி உள்ள ஒரு அன்புள்ள தெய்வம். இந்த அன்புக்காக ஏங்குறவங்க இயேசுவை பிடிச்சிக்கிட்டாங்கன்னா போதும். அன்பு எனக்கு யாருமே கொடுக்காட்டி, இந்த உலகத்தில் யாருமே என்னை அன்போடு இல்லாட்டி இயேசுவோட அன்பு போரும் எனக்குன்றுவாங்க. அவ்வளோ உத்தமமான ஒரு தெய்வம். நம்மளுடைய இருக்கிற நிலமையில் நம்மளை பார்த்து நம்மளுக்கு ஆதரவாக இருக்கிறவர், நம்மளை அவ்வளோ நேசிக்கிறார் பாருங்க. இப்படிப்பட்ட ஒரு தெய்வம் தான் உண்மையான தெய்வமாக இருக்க முடியும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த வேளையிலும் நம்ம ஜெபிக்கலாம். ஆண்டவர் சத்துவம் இல்லாதவனையும் இன்னும் சோர்ந்து போயிருக்கவனையும் ஒரு நாளும் விட்டு விலகவும் மாட்டார், கைவிடவும் மாட்டார். அப்படியே இருந்துட்டு போ அப்படின்னு விட்டுட்டும் போக மாட்டார். அவர் நிச்சயமாக உதவி செய்வார். அவர் சொல்கிறார், நீ கலங்காதே, திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் செய்வேன், என் நீதியின் கரத்தினால் உன்னை தாங்குவேன்னு சொல்கிறாரு. அது மாத்திரம் இல்லை, உனக்கு வயசாகி உனக்கு நரைமுடி வரும்போது கூட நான் உன்னை ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன். இப்படிலாம் வாக்கு யார் கொடுப்பா? இந்த உலகத்தில் யாராச்சும் இப்படியெல்லாம் வாக்கு கொடுப்பாங்களா? இந்த வேதத்தில் சொல்லியிருக்கு. அவ்வளோ வாக்கு தத்தமும் இந்த வேதத்தில் இருக்குது. இந்த வேதத்தில் இருக்கக்கூடிய வாக்கு தத்தங்களை வாசிக்க வாசிக்க நம்மளுடைய உள்ளம் பூரிக்கும். நம்மளுக்கு கர்த்தர் இவ்வளோ நல்லவராக இருந்து நமக்கு இவ்வளோ உதவி செய்கிறாரே, எவ்வளோ ஒரு நல்ல தெய்வம்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் பாருங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாட்டும். நம்ம ஜெபிக்கலாம். நல்ல ஆண்டவரே, நாங்கள் இருக்கக்கூடிய சூழ்நிலை எதுவாக இருந்தாலும், நாங்கள் இருக்கக்கூடிய நிலைமையில் நீங்கள் இறங்கி எங்களுக்கு உதவி செய்கிறவர் ஆண்டவரே. நாங்கள் பாவத்திலும் சாபத்திலும் வியாதியிலும் வருத்தத்திலும் நாங்கள் இருக்கிற நேரத்தில் எங்கள் அந்த உளையான சேற்றிலிருந்து தூக்கி எடுத்த தெய்வமாச்சே, எங்களை நீ உணர்ந்துக்கோ, நீ பார்த்துக்கோ, நான் வெளிச்சத்தின் தெய்வம், நான் வெளிச்சத்தில் வாசமாக இருக்கிறேன், இருளுக்கும் எனக்கும் சம்பந்தமே இல்லை, என்னை நீ தெரிந்தெடுத்துக்கோ, நீ என்கிட்ட வா, என்னை பாரு, என்னை பற்றி நீ அறிந்துக்கோ, வேதத்தை வாசி தெரிஞ்சுக்கோ, அப்புறம் நீ என்னை விடவே மாட்ட அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது. கர்த்தருக்கு மகிமை உண்டாட்டும். ஆண்டவரே, இந்த நாட்களில் நீங்கள் செய்கிற அற்புதங்களும் அதிசயங்களும் 1-2 அல்ல ராஜா. அப்பா, ஒருத்தருக்கு ஆண்டவரே இயேசுராஜா ஒரே ஒரு கிட்னியோடு அவர் பிறந்திருக்காரு. 38 வருஷமாக அந்த ஒரு கிட்னியில் அவர் வாழ்ந்திருக்காரு. ஆனால் இப்போ அது பழுவடைகிற நிலமையில் இருக்குது. அவருக்கு அடுத்து டிரான்ஸ்பிளான்ட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இவருக்கு ஏதானும் செய்யுங்க ஆண்டவரே. இவரை நம்பி கல்யாணம் பண்ணி வந்திருக்கிற அந்த பெண்ணை நினைக்கிறோம், குழந்தை பாக்கியம் இல்லை. ஆனால் ஆண்டவரே, அவங்கள நம்புகிறாங்க, அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு வழி பண்ணுங்கன்னு சொன்ன பிறகு அந்த 4.6 கிரையாட்டின் இருந்தது குறைஞ்சி இப்போ 4.2க்கு வந்திருக்கு. இப்போ அடுத்து இப்போ இருக்க நிலமையில் என்ன மாதிரி குறைஞ்சிருக்குன்னு தெரில. 1.5 வரைக்கும் நாங்கள் விடுறதில்ல. ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவர் நிச்சயமாக அந்த சோர்ந்து போயிருக்கிறவர், அந்த சத்துவமே இல்லாத அந்த மனுஷனுக்கு நிச்சயமாக அவர் சத்துவத்தையும் பலத்தையும் கொடுத்து தைரியப்படுத்தி வாழ்வு கொடுத்து, வாழ்வே இல்லை இனிமேல் நினைக்கிறவங்களுக்கு வாழ்வு கொடுத்து நல்லா வைப்பார் பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தரால் கூடாதது ஒன்றுமே இல்லை. அவர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த நாளில் நம்ம விசுவாசிப்போம். அப்படி யாரும் சோர்வா சத்துவம் இல்லாமல் இருக்கிறவங்க யாராச்சும் இருக்காங்கன்னா அவங்களுக்காக நம்ம ஊக்கமாக ஜெபிக்கலாம். நிச்சயமாக அவங்களுக்கு ஒரு நன்மை கிடைக்கும். அப்படிப்பட்டவங்களுக்காக நாங்கள் அதிகமாக பாரப்பட்டு ஜெபிக்கிறோம் ராஜா. நீங்கள் கிருபை பாராட்டி அவங்களுக்கு பலத்தையும் சத்துவத்தையும் கொடுப்பேன்னு சொன்னீங்கள்ல, கொடுங்க. நீங்கள் தான் கொடுக்கணும். கொடுங்க ராஜா. எத்தனையோ பேர் ஆஸ்பத்திரியில் கிடக்குறாங்க, ஜெயிலில் கிடக்குறாங்க. அவங்க செய்யாத தவறுக்காக அவங்கள பிடிச்சி ஜெயிலில் போட்டிருக்கலாம். அவங்களுக்கு இந்த மாதிரி உள்ள ஒரு வேதனை இருக்காது. வேதனை இருக்கக்கூடிய ஒரு வியாதி இருந்து அதில் கஷ்டப்பட்டுட்டு இருக்கலாம். சரி பண்ணுங்க ராஜா. கிருபை பாராட்டுங்க. இரக்கங்களின் தெய்வமே, ஆசீர்வதிங்க ராஜா. எத்தனையோ ஜனங்க இப்படி உள்ள வேதனையில் இருக்காங்க. நீங்கள் மனம் இறங்கி அவங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். Thank you friends and God bless you all.